அஸ்ஸலாமு அலைக்கும். போன வீடியோவில் ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, அந்த நெல்லிக்காய் லேகியம் செஞ்சு வச்சுருக்கேன்னு சொன்னோம்ல, அந்த நெல்லிக்காய் லேகியம் வந்து எப்படி பண்ணேன்னு பார்த்துடலாம். நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேன். சரி ட்ரை பண்ணுவோமே இன்றைக்கி வந்து செஞ்சு பார்த்துருந்தேன். ஒரு 10 நெல்லிக்காய் வந்து இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துகிட்டு ஒரு 3/4 கப்பு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் மருந்து பொருள்லாம் சேர்த்து தான் பண்ணணும் நெல்லிக்காய் லேகியத்துக்கு. அதனால் சித்திரத்தை வந்து ஒரு பிஞ்சு அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமம், கொஞ்சம் சுக்கு, ஒரு 3 திப்பிலி, ஒரு 5-6 வால்மிளகு, ஒரு 3 கிராம்பு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வறுத்துட்டேன். வறுத்து மிக்ஸி நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு வேக வச்சுருந்த நெல்லிக்காயும் சேர்த்து நல்லா அரைக்க போகிறேன். இது வந்து நெல்லிக்காய் வேகும்போது அதுலேருந்து வந்து தண்ணி, இதில் வந்து நிறைய சத்துலாம் இருக்குது. அதனால் அதையும் சேர்த்துக்கிறேன். எடுத்து வச்சுருந்த நாட்டு சக்கரை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு கடாயில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் வந்து அரைச்ச பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்துட்டு சிம்மில் தான் வச்சுருக்கேன். நல்லா ஒரு 20 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறிடும். டேஸ்ட் பார்த்தேன், எனக்கு வந்து 3/4 கப்பு நாட்டு சக்கரை காணலை. அதனால் இன்னொரு 3/4 கப் அளவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா இந்த அளவுக்கு கலர் மாறிடும். நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் எடுத்து வச்சிட வேண்டியது தான். நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்துருந்தாங்க. நானும் பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணி டேஸ்ட் பார்த்துருந்தேன். கொஞ்சம் துவர்ப்பு, இனிப்பு, கொஞ்சம் காரம் எல்லாம் மிக்ஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்தது. இந்த நெல்லிக்காய் லேகியம் டெய்லி ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வெந்நி குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்பவும் நல்லது. நான் வந்து உடனே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். எப்போ தேவையோ அப்போ எடுத்துக்கலாம். ஏன்னா வெளியே வச்சுட்டோம் அப்படின்னா சீக்கிரம் கெட்டு போயிடும். ஃப்ரிட்ஜில் வச்சா ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும்.